கரூரில் அதிகாலை நேரத்தில் பெய்த கனமழையின் காரணமாக வீராராக்கியம் பகுதியில் 20க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். விவரம் என்ன? கரூர் மாவட்டத்தில் அதிகாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததில் வீரராக்கியம் பகுதியில் 20 வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்து மழைநீர் வீட்டிற்குள் புகுந்ததால் பொதுமக்கள் பாதிப்படைந்தனர். தற்போது ஊராட்சி ஒன்றிய சார்பில் அந்த தண்ணீரை வடிவைப்பதற்காக ஜேசிபி இயந்திரம் கொண்டு தண்ணீரை வடிவைத்து வருகின்றனர். குறிப்பாக கரூர் மாவட்டத்தில் 2 நாட்களாக கடுமையான வெயில் வாட்டி வருகிறது. இரவில் கரூர் மாநகராட்சி பகுதியில் சுமார் 1 மணி நேரம் மழை பெய்தது. மற்றும் அதிகாலையில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளான புலியூர், கிருஷ்ணராயபுரம், மாயனூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் 1 மணி நேரம் கனமழை பெய்தது. இதில் வீரராக்கியம், அந்த உள் வீரராக்கியம் உள்ளிட்ட ஆண்டிப்பாளையம் பகுதிகளில் 1 மணி நேரம் கனமழை பெய்ததால் அந்த தண்ணீர் முழுவதும் வீரராக்கியம் என்ற பகுதியில் 20 வீடுகளை தண்ணீர் சூழ்ந்து வீட்டுக்குள் தண்ணீர் புகுந்தது. வடிகால் வசதி இல்லாததால் அந்த தண்ணீர் முழுவதுமாக வீட்டுக்குள் புகுந்தது. தற்போது ஊராட்சி நிர்வாகம் அந்த தண்ணீரை வடிவதற்கான ஜேசிபி இயந்திரம் கொண்டு வடிவைத்து வருகின்றனர். மேலும் இதேபோல் கிருஷ்ணராயபுரம் அருகே சேங்கல் பகுதியில் 2 வீடுகளை தண்ணீர் புகுந்து மாட்டு கொட்டாகையில் தண்ணீர் புகுந்தது. அதில் 2 ஆடுகள் அடித்துச் செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து காலை அதிகாலையில் 1 மணி நேரத்துக்கு மேலாக மழை பெய்தது. சுற்றுவட்டார பகுதியில் பல்வேறு இடங்களில் மழை பெய்தது. குறிப்பாக கிருஷ்ணராயபுரத்தில் 4 சென்டிமீட்டரும், மாயனூர் பகுதியில் 3 சென்டிமீட்டரும் மழை பெய்தது. குறிப்பிட்டாக 20 வீடுகளை மழைநீர் சூழ்ந்து தற்போது தண்ணீரை வடிவமைப்பதற்கான பணிகளை ஊராட்சி நிர்வாகம் மேற்கொண்டு வருகின்றனர். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி கார்த்திகேயன்.